வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி நம்ம பேரில் இதே மாதிரி கலர்ஃபுல்லான எஃபெக்ட் போட்டு எப்படி எடிட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ எப்படின்னு வாங்க சொல்கிறேன், வீடியோக்குள்ளே போகலாம். இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓகே நண்பா, Kinemaster அப்ளிகேஷனை முதல்ல நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிளாக கொடுப்பாங்க, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டிஸ்பிளே சைஸ் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டு உள்ளதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா மீடியான்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போய் பிளாக் கலரை சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு மூவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்காண்டி உருவாக்குறீங்கன்னா 30 செகண்ட் வச்சுக்கிறீங்க, இல்லைனா தேவையான அளவு வச்சுக்கிட்டு விட்ருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் லேயர் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான பேரை. இப்போ நான் தளபதி விஜய்னு போடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறங்க. ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டபுள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கான ஃபாண்ட் வரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வரணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு சில இந்த ஆப்லேயே உள்ளது தான் இருக்கும், Kinemaster அப்ளிகேஷன்லேயும் உள்ளது தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான வேணும்னா மேலே பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ வாங்க, நான் எனக்கு பிடிச்சதை வச்சுக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருச்சு. மறுபடிக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபுல் டூரேஷனுக்கு இதை ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இன்னொன்று தளபதி ஆகிருங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை கீழே வச்சுட்டு விஜய்னு போட்டுருவோம். ஸோ தளபதி விஜய்னால். ஸோ நீங்கள் 2 பேர் வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பேரை வச்சாலும் வச்சுக்கலாம். நான் வீடியோக்காண்டி 2 பேர் வைக்கிறேன். ஸோ இதை கொஞ்சம் சிறுசாகவும் மேலே உள்ளதை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா மறுபடிக்கும் தளபதியை கிளிக் பண்ணுங்கள். இன் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கன்வெர்ஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டூரேஷன் ஒரு 4ல் வச்சுக்கிறோங்க. கரெக்டாக ஸோ 4ல் வச்சுக்கிறோங்க. 4ல் வச்சுட்டு நேமை பாருங்கள், ஸ்லோ மோஷனில் வரது நல்லா இருக்கானே. நல்லா இல்லாட்டா இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. அடுத்து நம்ம விஜயை கிளிக் பண்ணுவோம், அதே மாதிரி இன்னும் அனிமேஷனுக்குள்ளே பேக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் அப்பு கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை கொடுத்துக்கிறோங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஸ்கேல் அப்போ நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி 4லே வச்சுக்கிறேங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும், ரெண்டுமே ஈக்குவலாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2 ஒரே மாதிரி வருது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறங்க. மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருங்க, ஏன்னா முன்ன பின்ன இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்துக்கிறங்க. நீங்கள் ஒரு பேர் வைக்கிறதா தான் பிரச்சனை கிடையாது, ஸோ டபுள் பேனாக தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுக்க போகிறோம். இதுக்கு என்ன கலர் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கலரை கொடுத்துக்கிறங்க. ஸோ பச்சையை கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் மார்க் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சு நண்பா. நம்ம ஸ்டார்டிங்லேயே கொடுத்த சைஸ் கொடுத்துட்டு மீடியாக்குள்ளே போய் பிளாக் கலரை மறுபடியும் சூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு தேவையான டியூரேஷன் வச்சுக்கிறங்க. ஸோ கடைசியில் கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா லேயருக்குள்ளே போய்க்கிறங்க. லேயரில் போய் இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த ஸோ அந்த வீடியோ எடுத்துக்கிறங்க. ஸோ எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சுக்கிறங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக வச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையில்லாத ஸ்பேஸை ரிமூவ் பண்ணிக்கிறங்க. ஸோ ட்ரிம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் லேயரை கிளிக் பண்ணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறதோ குரோமக்கின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுப்பாங்க, டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறங்க. அப்புறம் லேயரை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவர் மூஞ்சில் கிறுக்கிற மாதிரி கண்ட மணிக்கு கிறுக்குங்க. ஸோ நான் இப்போ கிறுக்கிறேன், எனக்கு பிடிச்ச கலரில் ஃபுல்லாக நான் கிறுக்கிறேன். ஸோ குண்டக்கு மட்டும் கழுத்தில் கண்டக்கேன்னு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி கிறுக்கிக்கிறங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ட மணிக்கு கிறுக்கி வச்சாச்சு. இப்போ நீங்கள் தேவையான அளவு டூரேஷனை ஃபுல்லாக ஆக்கிக்கிறங்க. ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிக்கிறங்க. இப்போ நீங்கள் மரம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்கள் நேமை குரோமக்கி ஆப்ஷனில் போய் எனபிள் பண்ணி வச்சுக்கிறீங்களா, அந்த நேமை கிளிக் பண்ணிக்கிறங்க. கிளிக் பண்ணால் சைடில் 3 டாட் கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்கன்னா பிரிங் டு ஃப்ரெண்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் முன்னாடி வந்துடும், நீங்கள் கீச்சு வச்சது பின்னாடி போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துக்காம பார்த்தீங்களா, அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் சைடில் ஒரு 3 டாட் கொடுத்தா பார்த்தீங்களா, அதை மறுபடியும் கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா 3வது டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. மறுபடியும் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி ஃப்ரெண்டில் வச்சுக்கிறங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்டில் வந்துருச்சு. அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓவரால் அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பின் CW கொடுத்துப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டூப்ளிகேட்டாக மேக் பண்ணி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்பின் CCW கொடுத்துப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டையுமே ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள் நேம் கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நேமை லைட்டாக ஜூம் பண்ணிக்கிடுவோம். ஸோ ஜூம் பண்ணனால சைடில் பாருங்கள் பிளாக் ஃபுல்லாக சரியாக தெரியலை. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலரை வந்து பிளாக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து எல்லோ கலர் ஆகிக்கிடுவோம். ஸோ எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்லோமாக தான் நண்பா. இதில் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்னால் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது இருக்கிறதுல ஈஸி நண்பா. ஸோ இது வந்து நம்மளாக ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை நான் இன்னும் அட்ராக்டிவாக சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ரைட்டிங் பண்ணி பார்த்தீங்களா, அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்ருங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூடியூப்பில் போய் ஸ்மோக் எஃபெக்ட் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வரும். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட் நோ காப்பிரைட்ஸ்னு போட்டிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துருக்கூடாதனால ஸோ காப்பிரைட்ஸ் இல்லாத ஒரு வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேயரில் போய் நான் டவுன்லோட் பண்ணி வச்சதை போய் மீடியாவில் போய் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டவுன்லோட் பண்ணி வச்சதை எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு நண்பா, இதில் வந்து தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்குது நிறையா, அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நான் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண பார்த்தீங்களா, ஃப்ரெண்டில் வர வச்சா பார்த்தீங்களா, அதே மாதிரி 3 டாட் கிளிக் பண்ணி ஸோ ஃப்ரெண்டில் வர வச்சுக்கிறேங்க. ஸோ ஃப்ரெண்டில் வர வச்சுட்டு மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த கலர் சூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த கலரை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஜூம் பண்ணிக்கிறங்க. ஸோ பிளாக் வராமல் வச்சுக்கிறங்க. ஸோ வச்சுட்டு மறுபடியும் ஓகே கொடுத்துக்கிறங்க. இப்போ மறுபடியும் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் வரைஞ்சி பண்ண பார்த்தீங்களா, அதோட இன்னும் இது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த பக்கம் வேணால் போகும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஸோ எந்த பக்கம் போகுதுன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பண்ண மாதிரி பண்ணலாம். இல்லை இன்னும் நான் அட்ராக்டிவாக பண்ண நினச்சா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கெத்து காட்டிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் நினச்சின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு. அப்படி பிடிக்கலனா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோது கரெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்தது உங்கள் மீட்டா. இதே இப்போ நல்ல வீடியோ இப்போ நான் எடுத்து வரட்டா. அப்போ என் சப்ஸ்கிரைபருக்கு நான் சின்னதாக சொல்லிக்கிறேன். டாட்டா.